Hi friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ பார்த்தலாம். இந்த விஷயம் இப்ப நான் சொல்ல போற விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்ட நேரத்திலயோ இல்ல யாராவது நமக்கு மன உளைச்சல் ஏற்படுத்த போனதோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து உங்களுக்கும் இப்படி நடந்திருக்கலாம். எனக்கு நடந்த விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நீங்க ஆமால நம்மளுக்கு இப்படி நடந்தது இல்ல, கடவுள் கை கொடுத்திருக்காரு நம்மளுக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணும். என்னன்னா நம்ம வந்து நிறைய பிரச்சனைகள்ல இருக்கும்போது இல்ல ஏதோ ஒண்ணு நம்ம சமாளிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கும்போது யாராவது வந்து நம்மளுக்கு உதவி பண்ணிட்டாங்கன்னா அந்த கடவுளே வந்து எங்களுக்கு உதவி பண்ணாரு அப்படின்னு தோணும். அவங்க நம்மளுக்கு அந்த நேரத்துல கடவுளா தான் தெரியுவாங்க. ஸோ இது மாதிரி எங்க வாழ்க்கையில நிறைய கடவுள் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு எல்லாருமே அந்த நேரத்துல உதவி பண்ண எல்லாருமே கடவுள் தான். நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா கடவுளா பார்த்து இவங்களை நம்மளுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. எந்த கடவுளும் நேரா இறங்கி வந்து நான் வர்றேம்மா உனக்கு உதவி பண்ண நேரா இறங்கி வர மாட்டாங்க, சரிங்களா? யாரோ ஒருத்தர் மூலியமா நம்மளுக்கு உதவி பண்ண வருவாங்க. அது மாதிரி ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. இப்போ நான் அதை உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கோமாதா கடல்ல இருந்து கிடைச்சாங்க அப்படின்னு நான் இந்த பூஜை ரூம் பிளாகில் போட்டிருப்பேன். அந்த கோமாதா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நான் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்கப்புறமா ரொம்ப நடக்காத ஒரு விஷயம் அன்றைக்கி நடந்துச்சு. என்னோட அத்தை பொண்ணு என் கூட வந்தாங்க. எப்போவுமே நாங்கள் எங்கள் கூட வந்தது கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு இவர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நாங்களும் கேட்டது கிடையாது. அன்னைக்கு என்னவோ திடீர்னு நான் ஃபோன் பண்ண அவங்களும் கூட வந்துட்டாங்க. அவங்க என் கூட வந்ததுனால மட்டும்தான் இவர் என்னை வந்து அந்த பீச் அந்த தண்ணியிலேயே நடக்க விட்டார். ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தர் வந்து இப்படி அலையில் விளையாண்டுக்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்து டக்குன்னு எழுந்திரிச்சார். எழுந்திரிச்சோன்னா அவர் கையை பார்த்தோன்னே நானும் அப்படியே நின்றுட்டேன். நின்ன உடனே எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆனால் அவர் கையை மட்டும் பார்க்குறேன். அவர் என்ன பண்ணாருன்னா தெலுங்குல கேட்டார், கோமாதா உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் ஆமாம் தெலுங்குல அவர் கேட்டாரு. அவரோட தெலுங்கு நம்மளுக்கு வராது, பட் எனக்கு புரியும் அந்த தெலுங்கு. அதெல்லாம் தெரியலடா. என்னடா காவாலையா பாட்டு மாதிரி ஆயிட போதுரா. அவங்க கேட்ட உடனே எங்க அத்தை பொண்ணும் பக்கத்துல நிக்கிறாங்க. அந்த கோமாதாவை நான் அப்படியே வாங்கிக்கிட்டேன். உண்மையாவே அது பெரிய அதிசயமா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் பீச்சில் எவ்வளவு பேர் அந்த இடத்துல விளையாண்டுட்டு இருப்பாங்கன்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கைக்கு கிடைச்ச ஒரு விஷயத்த வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கவே யோசிப்பாங்க. ஆனா அந்த கோமாதா அப்படி அலையோட அடிச்சுக்கிட்டு இவர் கைக்கு வர அவர் அப்படியே என்கிட்ட எடுத்து கொடுக்க அந்த கோமாதா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது அந்த விஷயம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விஷயம். ஆமா, பெட்ரோல் விஷயம். இந்த விஷயம் வந்து நான் வந்து சர்ச்சுக்கெல்லாம் ஷூட்டிங்க்கு போயிருக்கேன் கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆனால் சாமி கும்பிட்றதுக்காக நான் போனது கிடையாது. இவரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். எல்லாமே வந்து நிறைய விஷயம் இருக்கிறதுனால நான் டக்குன்னு சின்னதாக முடிச்சிடுறேன். அப்போது இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா கடவுள் நம்பிக்கை எங்களுக்கு எதுக்கு அதிகமாச்சு, கடவுள் நம்பிக்கை ஏன் நாங்கள் ரொம்ப நம்ப ஆரம்பித்தோம் அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேனே. அப்போது அந்தோணியாரப்பா சர்ச், இப்போ எங்கள் ஊரில் அந்தோணியாரப்பா சர்ச்சில் போய் மகி சொல்கிறாங்க என்கிட்ட, இந்த கோவிலில் இந்த சர்ச்சில் நீ என்ன வேண்டிக்கிட்டாலும் அப்படியே நடக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடன் இருந்துச்சு. அந்த கடன் வந்து நான் முடிச்சே ஆகணும். ஏன்னா எல்லா கடனையும் நான் சமாளிச்சிடலாம். அந்த ஒரு கடனை வந்து வார்த்தைகளாலே என்னால் சமாளிக்க முடியல. அவங்க பேசுகிற வார்த்தையுமே அந்த கடனையும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அடைச்சிடணும், அதுலேருந்து வெளியில் வந்தால் தான் நம்மளுக்கு நிம்மதி அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போது நான் அந்தோணியாரப்பா கிட்ட இங்கே நான் வேண்டிக்கிறேன், அப்பா இந்த டேட் ஒரு குறிப்பிட்ட டேட்டை சொல்லி இந்த டேட்டுக்குள்ளே எங்களுக்கு கடனை அடைக்க வச்சுருங்கப்பா. இதுக்கப்புறம் நான் ஒரு வீடு குடி போகிறேன் அப்படின்னா சொந்த வீட்டுக்கு தான் நான் எங்களுடைய பணத்தை வச்சு தான் நாங்கள் அடுத்த வீடு வந்து லீஸுக்கு எடுத்து குடி போகணும். யாருக்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாது, அந்த நிலைமையை வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் எந்த டேட்டில் அவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன்னா அதுக்கு முன்னாடி எங்களுடைய கடனை நாங்கள் அடைச்சிட்டோம். அது என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா? அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி அடுத்த வீடு குடி போகும்போது பார்த்தீங்கன்னா எங்களுடைய சொந்த காசை வச்சு தான் நாங்கள் லீஸுக்கு குடி போனது. இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்தோணியாரப்பா விஷயம், இந்த கடன் மேட்டர் சொன்னேன்னா பெட்ரோல் விஷயம். நானே காருண்யா மகி ஸ்கூட்டியில் நான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் கரெக்டாக நான் வந்து டெய்லி அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். விளாக் எடுத்து போடும்போது 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 3:30க்கு எந்திரிப்பேன், 4 மணிக்கு எந்திரிப்பேன். இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு ஏற்றிடுவேன். இந்த பழக்கம் எனக்கு வந்து டெய்லி பண்ணிகிட்டே இருக்கனால எனக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா வீட்டில் கூட தூக்கம் வராது. இந்த ட்ராவல் பண்ணும்போது அந்த காற்று அப்படியே சிலு சிலுன்னு பட ரொம்ப தூக்கம் வந்துடும். அன்றைக்கி என் உயிரையுமே அவர் காப்பாற்றி விட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லணும்.
என்னென்னா பைக் ஸ்கூட்டியில் நான் மகி பாப்பா போயிட்டுருக்கோம். பாப்பாவை நடுவில் உட்கார வச்சுட்டு நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. தூக்கம் வந்து இப்படின்னு தலை வெடுக்குன்னு இப்படி போகுது தூக்கத்தில். இவர் என்னை வந்து எப்போவுமே நான் பைக்கில் போகும்போது தூங்கிட்டேன்னா இப்படி கிள்ளுன உடனே அந்த வழியில் கொஞ்ச நேரம் நீ முழிச்சிட்டு இருப்பல அப்படி சொல்லுவார். அன்னைக்கும் கிள்னார் தான். ஆனால் எனக்கு அப்படி ஒரு தூக்கம் வருது. தூக்கம் வந்த உடனே எனக்கே பயம். ஏன்னா வண்டியில் போகும்போது மலர்ந்து விழுந்துட்டா என்ன பண்ணுறது? டி நகர் ரோடு. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது இதில் சிக்னலில் வந்து டபக்குன்னு வண்டி நின்று போச்சு. வண்டி இப்படி டடக்குன்னு இப்படி நின்றுச்சு பாருங்கள். எனக்கு தூக்கம் கலைஞ்சு போச்சு. என்ன வண்டி நின்றுச்சுன்னா பெட்ரோல் இல்லை வண்டியில். அப்போ பாப்பாவை நான் தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு மகி வண்டியை தள்ளிக்கிட்டு அப்படியே தூரமாக நடந்து போகிறோம். அங்கே இருந்து பெட்ரோல் பங்க் வந்து ரொம்ப தூரமாக, அது எங்களுக்கும் தெரியல. மகி என்ன சொல்லிட்டாரு, பெட்ரோல் போட்டுட்டு தாப்பா இன்னும் வண்டி எடுக்க முடியும், சுத்தமாக ஸ்டார்ட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி. சத்தியமாக இது நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, இது வந்து நடந்தவங்களுக்கு தெரியும். நான் அந்தோணியார் அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு வர்றேன், அப்பா தயவு செய்து யாரோ ஒருத்தர் திடீர்னு வந்து வாட்டர் கேனில் இந்தாங்க பெட்ரோல்னு கொடுத்தா எப்படி இருக்கும்? இந்த இதை தள்ளிட்டு போக முடியலப்பா, பிள்ளைய வேற நான் இடுப்பில் வச்சுக்கிட்டு இருக்கேன், நடக்க முடியலப்பா, எங்களால் வெயில் நடக்க முடியலப்பா அப்படின்னு சொல்லி நான் வேண்டுறேன். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் திறந்துல, அந்த கடையே மூடி தான் இருக்குது. ஆனால் ஒருத்தர் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தார். நாங்கள் அவரை கிராஸ் பண்ணி போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி மகி கிட்ட கேட்டாங்க. கேட்டவுடனே இவர் பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொன்னார். உடனே அவர் இதெல்லாம் வந்து ஆச்சரியமான விஷயம். அந்த கடை மூடி கிடக்க, அந்த கடை பக்கத்தில் சின்ன குட்டி சந்து மாதிரி இருக்குது. இந்த குப்பையெல்லாம் போடுற இது மாதிரி இருக்குது. அது ஒரு மாதிரி இருக்குது கசகசன்னு. அதுக்குள்ளே போய் இந்த அண்ணன் ஒரு பாட்டிலை எடுத்துகிட்டு வந்து அவர் வண்டியில் இருக்கிற பெட்ரோல் அதில் ஃபில் பண்ணி இந்தாங்க இந்த பெட்ரோலை ஊற்றிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்து, அந்த பெட்ரோலை போட்டதுக்கப்புறமா எங்களுக்கு அந்த நேரத்தில் அவர் தெய்வமாக தான் தெரிஞ்சார். ஏன்னா நான் என்ன கற்பனை பண்ணனோ அப்படியே ஒருத்தர் நம்மளுக்கு செஞ்ச உடனே எனக்கு அப்படியே கண்ணே கலங்கி போச்சு. தெய்வத்துக்கு நன்றி சொல்கிற மாதிரி தான் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வண்டியை ஓட்டிகிட்டு போனோம். ரொம்ப தூரம் போய் பெட்ரோல் போட்டோம். இது ஒரு மறக்க முடியாத நிறைய விஷயங்கள், மறக்க முடியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து மகியோடைய ஃப்ரெண்டு ஒரு அண்ணன், அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து மகி கிட்ட பேசுகிறாங்க. பேசும்போது ஏன்டா இத்தனை நாள் நீ ஃபோன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி மகி கேட்குறாங்க. வேற கேட்குறாங்க. அவங்க வீடியோ கால் பண்ணுடா அப்படின்னு சொல்லி வீடியோ காலில் பண்ணி பேசும்போது தான் மகி அவரை பார்த்த உடனே அழுதுட்டார். என்னன்னா அந்த அண்ணனுக்கு கேன்சர்னால அந்த முடி இது எல்லாமே அந்த அண்ணாக்கு வந்து போயிடுச்சு. இவர் அவரை பார்த்த உடனே என்னடா இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. அழுதுட்டு அவங்களுக்குள்ளே பேசிட்டு ஃபோனை வச்சதுக்கப்புறமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவர் யாருக்காகவுமே அழவே மாட்டார், இவர் ஒருத்தருக்காக அழறாரு அப்படின்னா அவர் நல்லவராக தானே இருப்பார் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன்னா, இவர்கிட்ட கேட்கவே இல்லை, அந்த அண்ணன்கிட்ட கேட்கல. நான் அந்தோணியார் அப்பா கிட்ட வேண்டுதல் வச்சுட்டேன், அப்பா அந்த அண்ணனுக்கு கேன்சர் ஃபுல்லாக சரியாகி அவர் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு முட்டி போட்டு நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன். 4 வருஷமாவா 40 லட்சம் அவ்வளோ செலவு. அவங்க வந்து சிங்கப்பூர், அங்கே அதாவது ஊர் இங்கே, பட் அவங்க ஒர்க் பண்ணுற ஏரியா அங்கே. அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. யாருக்குமே தெரியாது அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது. நான் எங்கள் அப்பா கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு மகி சொல்லிட்டார் அவர்கிட்ட, இங்கே இப்படி வேண்டுதல் வச்சிருக்கா, கண்டிப்பாக உனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அந்த அண்ணனுக்கு சரியாகி திருப்பி நல்லா முடியெல்லாம் வளர்ந்து மீசையெல்லாம் வளர்ந்து இப்போ ரொம்ப சூப்பராக இருக்கார் ஃபேமிலியோட. ஸோ இது வந்து அவர் நடத்தி கொடுத்த பெரிய அதிசயம் இது எனக்கு. அதுலேருந்து அவர் வந்து திருப்பி மீண்டும் வந்து இப்போ நார்மல் ஆயிட்டாங்க. அது எங்களுக்கு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். அந்த இது சரியாயிருக்கு. இதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்களுக்கும் கேன்சர் தான், அவங்களுக்கும் அந்தோணியார் அப்பா கிட்ட வேண்டதை வச்சு அவங்களுக்கும் சரியாயிடுச்சு அப்படி சொன்னாங்க. இது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்தோணியார் அப்பா, முருகாப்பா, அல்லாப்பா அப்படி நான் சொல்லலை, சரிங்களா? இவரை கும்பிடுங்க நடக்கும், இவரை தான் நீங்கள் கும்பிடணும் அப்படி சொல்லலை. எனக்கு வாழ்க்கையில் நடந்தது. ஏன்னா நான் வந்து எல்லா தெய்வத்தையும் நம்புவேன். எனக்கு எல்லா தெய்வமும் ஒரே தெய்வம் தான். எல்லாருமே நீங்கள் நல்லதை செய்யுங்க, நான் உங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு தான் சொல்கிறாங்களே தவிர ஒவ்வொரு தெய்வமும் மாற்றி மாற்றி சொல்லலை. எங்களுக்கு நடந்த ஆச்சரியங்கள் இது எல்லாமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே அந்தோணியார் அப்பா கிட்ட இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் சமயத்தில் அது வந்து வேற மாதிரி வாழ்க்கையோட இதுவே அந்த சந்தோஷமான நேரங்களையே அப்படியே திருப்பி போட்ட மாதிரி ஒரு இது. எனக்கு டெய்லி மன உளைச்சலாக இருக்கும். என்னால் நிம்மதியாக தூங்கவே முடியாது. என்னோட பாப்பா, தம்பி, என் மாமியார், முருகானந்தண்ணன் எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. என்னால் மட்டும் தூங்கவே முடியாது. அது இப்போ நினச்சா கூட எங்களுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமான நேரம். அதெல்லாம் கடவுள் சரி பண்ணி கொண்டு வந்தது. ஆனால் எப்படி அது சரியாச்சு பாருங்களேன். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஹாஸ்பிட்டல்லையே எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வந்து அப்போ கடவுளாக எங்களுக்கு இருந்தது பார்த்தீங்கன்னா பிரியா டாக்டர். அவங்க தான் சாய்தேவி எனக்கு பிறந்தப்போ எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, அதை சரி பண்ணவங்களும் அவங்க தான். ஃபோன் மூலமாகவே, நேரில் இது வரைக்கும் அவங்கள நான் மீட் பண்ணவே இல்லை. ஃபோன் மூலமாகவே எங்களுக்கு அதை வாங்கி போடுங்க, இதை வாங்கி போடுங்க, நிறையா அந்த மெடிசன்லாம் சொல்லி சரி பண்ணாங்க. இவருக்கும் பார்த்தீங்கன்னா
எல்லாமே அங்கேருந்தே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. ஃபோன் கூட அவ்வளோவா பேச மாட்டோம் நாங்கள். மெசேஜில் இந்த டெஸ்ட் எடுங்க, அந்த ரிசல்ட்டை எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க வாட்ஸ்அப்பில், இவ்வளவுதான். இதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க கொடுத்த மாத்திரையை மட்டும்தான் இவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவர் அதான் அந்த நேரத்தில் இந்த காற்று தான் நம்மளுக்கு தேவை, சுத்தமான காற்று தான் தேவைன்றது எங்களுக்கெல்லாம் அது புரியாமல் போச்சு. இவர் வந்து எங்கள் மாமியார் வீடு நான் நிறைய வாட்டி காமிச்சிருக்கேன். அதில் சாமி ரூம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் பார்த்தீங்கன்னா குகை மாதிரி இருக்கும், அட்டஸ்டலாக இருக்கும், காத்தோட்டமே இருக்காது. அந்த இடத்துல போய் இவர் தனியாக தூங்கணும், தனியாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவர் அங்கே போய் படுத்துட்டாரு. காத்தோட்டமே இல்லை. அதுக்கப்புறமா தான் டாக்டர் அவங்க பிரியா சொன்னாங்க, காத்தோட்டமான இடத்துல அண்ணனை கொஞ்ச நேரம் உட்கார சொல்லுங்கள், ரிலாக்ஸாக இருக்க சொல்லுங்கன்னு. இவருக்கு அந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா மூச்சு விடுறதுக்கே சிரமமாக இருக்குதுன்னு இவருடைய கற்பனைகள் எல்லாமே வேற மாதிரி அவருக்கு கற்பனை வர ஆரம்பிச்சிருச்சு, எல்லாமே தப்பு தப்பா. அப்போ வந்துட்டு என்கிட்ட இவரும் அழ ஆரம்பிச்சிட்டாரு. நான் போய் எங்கள் மாமியார் வெளியில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட அழுதுகிட்டே சொல்கிறேன் இப்படி அவருக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி. அப்போது எங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டோ எல்லாருக்குமே ஃபோன் பண்ணுறோம். சென்னையிலேருந்து நாங்கள் இங்கே ஊருக்கு வந்தாச்சுன்னா அங்கேருந்து வீட்டுக்கு வரதுக்கு ஆட்டோ பிடிப்போம் இல்லையா, அப்படி எல்லாருக்குமே ஃபோன் பண்ணிட்டோம். யாருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதை நான் என்றைக்குமே நான் குறைய சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு புள்ள குட்டி இருக்குது, பயப்படுவாங்க அந்த நேரத்தில் நம்மளுக்கும் வந்துருமோ அப்படின்னு சொல்லி. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு அண்ணா இங்கே எங்கள் ஊருக்காரவங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ண, அவங்க பேர் என்ன, போதகர் அண்ணா. அந்த அண்ணாவுக்கு ஃபோன் பண்ண உடனே அவர் உடனே வீட்டுக்கு வந்துட்டார். ஏப்பா உங்களுக்கு நான் இப்போ உதவி பண்ணுறப்பா, நீங்கள் எதுக்கு, அதெல்லாம் கடவுள் பார்த்துக்குவார், வாங்க எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டின்னு போய் கொஞ்சம் காத்தோட்டம் பட்டவனே ஒரு உடம்பு சரியாயிடுச்சு. நான் இங்கே எங்கள் மாமியார் தான் கூட போனாங்க. தம்பி பாப்பா என்கிட்ட இருக்கறனால நான் ஹாஸ்பிட்டல் போகல. அப்போது நான் வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். மனசெல்லாம் வேறு மாதிரிலாம் யோசிக்குது. கடவுளுக்கு தான் நாங்கள் பெரிய நன்றி சொல்லணும். அப்படி ஒரு மாதிரி சூழ்நிலையை வந்து கடவுள் காப்பாற்றி கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் இவருக்கு ரிலாக்ஸாக இருக்குன்னு இருந்தாலுமே இங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டால் அங்கேயே அட்மிட் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அங்கே நிறைய பேஷண்ட் இருக்காங்க, முடியாது அப்படின்னு. அதுக்கப்புறம் வீட்டுக்கே வந்துட்டு பிரியா என்ன சொன்னாங்கன்னா, நான் சொல்கிறேன்க்கா நீங்கள் அந்த விஷயத்தை அண்ணனுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இப்படியே ஒவ்வொரு நாளும் போகுது. 26 நாள் இவர் தனியாகவே இருந்தார். நாங்கள் ஒரு ரூமில், இவர் ஒரு ரூமில் இருந்தோம். அப்போ இப்படியே இருக்கவும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நைட்டு ரொம்ப அழுவுற, யாருக்குமே தெரியாது. நைட்டெல்லாம் அழுதுகிட்டே ரொம்ப அழுதுகிட்டே தான் இருக்கேன். என்ன மீறி இப்படி கண்ணா சர்றது. திருப்பி முழிப்பு வந்த உடனே கடவுளே என் புருஷனை எப்படியாவது காப்பாற்றி விட்ருங்க, எனக்கு அவர் மட்டும்தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லி வேண்டுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய துவரங்குறிச்சியில் மாரியம்மன் இருக்காங்க. அங்கே மாரியம்மன் கோவிலில் தான் இவருக்கு வந்து சின்ன வயசில் ஒரு பெரிய வயிறு வலி வந்து எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போய் பிரச்சனையே சரியாகலைன்னு இவங்க ஆட்சி கடைசியில் என்ன பண்ணியிருக்காங்க, கோயிலே கூட்டு போய் தங்கிட்டாங்களாம். அங்கே இருக்கிற திருநீரை கரைச்சி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த வயிறு வலி அவருக்கு வாழ்க்கையில் இது வரைக்கும் வரவே இல்லை. அப்போ எனக்கு டக்குன்னு அந்த அம்மா தான் நினப்பு வந்தாங்க. அப்போ அந்த அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா உங்களை நம்பி தானே நான் இந்த ஊருக்கு வந்தேன், உங்கள் பிள்ளைய தானே நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், சரி பண்ணி கொடுத்துருங்க, எனக்கு மனசே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருக்க. நான் மட்டும்தான் தனியாக உட்காந்துருக்கேன். ஏன்னா அந்த நேரத்தில் யாருக்கிட்டையும் பேச தோணலை, எதையுமே பார்க்க தோணலை. எப்போ பார்த்தாலும் அழுவுறது, எப்போ பார்த்தாலும் சோகத்திலே இருக்கிறது, இப்படி ஆயிடுச்சு. அப்போது அந்த கதவை இவராக திறக்கிறாரு. நான் உள்ளுக்குள்ளே படுத்திருக்கேன், அந்த ஒரு மாதிரி இதுவாக உட்காந்துருக்கேன். இவர் பார்த்தீங்கன்னா கதவை அவரே திறந்து என்கிட்ட இப்படின்னு சொல்லி கையை காமிச்சார். காமிச்ச உடனே நீ அப்படி காமிச்ச உடனே ஞாபகம் இருக்கா, இப்படி கையை காமிச்சார், ஸ்ட்ரென்த்தை காட்டுற மாதிரி. எனக்கு அது பார்த்தீங்கன்னா கோடி ரூபாய் நீங்கள் கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் கிடைக்காது. அதில் கிடைக்காத சந்தோஷம் இவர் இப்படி காமிச்ச உடனே டக்குன்னு இந்த அம்மாட்ட சொன்ன, அம்மா நீங்கள் அவர் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு, எனக்கு என்னன்னு தெரியலப்பா, தெம்பா இருக்குப்பா, உடம்புக்கு நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த எங்களுக்கு வந்து உயிரை திருப்பி கொடுத்ததுன்ற மாதிரி அந்த அம்மா வந்து எங்களுக்கு பார்த்த விஷயம் அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு சென்னை கிளம்பி போயிட்டோம். அந்த விஷயம் சரியாச்சு, சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்துச்சு. இது வந்து இந்த முருகரே தான் நம்மளுக்கு ஏதோ இந்த அண்ணன் மூலமாக வந்தாரோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னன்னா, நான் பாப்பா தம்பியும் இங்கே எங்கள் மாமியார் வீட்டில் விட்டுட்டு நாங்கள் பைபாஸில் போயிட்டுருக்கும் போதே பார்த்தீங்கன்னா கடன்னு ஒரு சவுண்டு வந்துச்சு. டப்புன்னு பைக்கில் இருக்கிற செயின் அறுந்து போச்சு. செயின் அறுந்து போனோன்னா ஃபஸ்ட்டு எங்களுக்கு ரிலேஷன் கடை இருக்குது, அந்த கடைக்கு போனால் அண்ணா அவங்களுக்கு இந்த ஒர்க்கு இங்கே பண்ண மாட்டோப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எங்களுக்கு என்ன மனதைரியம், இதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் போனால் இன்னொரு கடை இருக்குது, அந்த கடையில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிற வழியில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மகி சொல்கிறாரு வெளியில் வந்து, இன்னும் தெம்பா வண்டியை தள்ளலாம்ப்பா, கிட்ட தானே கடை அப்படின்னு சொல்கிறாரு. போய்கிட்டே இருக்கோம். திடீர்னு ஒரு அண்ணன் வந்தார். நல்ல உயரமாக இருக்கார், நல்ல கலராக இருக்கார். அவர் ஒரு ப்ளூ கலர் சட்டை போட்டிருந்தார். அந்த சட்டை ஃபுல்லாக இந்த மெக்கானிக் ஷெட்டில் வேலை பார்த்தா எப்படி அவங்க சட்டை அழுக்காக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது.
வந்துட்டு இவர்கிட்ட கேட்டார், என்ன என்ன ப்ரோன்னு கேட்டாரா? என்னன்னு கேட்டாங்க. வேறு எதுவுமே பேசலை, ஒன்றுமே கான்வர்சேஷனே கிடையாது அந்த இடத்துல. என்னன்னு கேட்டாங்க. செயின் அந்து போச்சுன்னு சொன்னார். இவங்களை உட்கார சொல்லுங்கள் வண்டியில், நான் உங்களுக்கு தள்ளி விடுற வண்டியேன்னு சொன்னார். இவரும் என்னை ஏறி உட்கார சொன்னார். அந்த அண்ணன் அவருடைய வண்டி ஓட்டிக்கிட்டே அந்த காலிலேயே தள்ளுவாங்களே பைக்கை, அது மாதிரி தள்ளிட்டு வராரு. எங்களுக்கு என்ன தோணுது, நாங்கள் 2 பேரும் மனசில் கற்பனை பண்ணுறோம், அந்த அண்ணன் எங்கேயோ மெக்கானிக் ஷெட் வச்சிருக்காரு, அவருடைய கடைக்கு தான் நம்மளை தள்ளிட்டு போறாரு, என்ன செலவு வைக்க போறாங்கன்னு தெரியல இன்னைக்குன்னு நான் கற்பனை பண்றேன். இவரும் அதை தான் பண்றாரு. அப்ப நாங்களும் இடையில என்ன நினைக்கிறோம், கொஞ்சம் தூரம் தான் அந்த அண்ணன் தள்ள ஆரம்பிச்சத இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் போனா கடையே இருக்கு, தெரிஞ்ச கடை, அங்கதானே நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி. ஆனா எங்களுக்கு தெரியாது அன்னைக்கு கடையெல்லாம் மூடி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. எப்படி பாருங்க கடவுள் உதவி பண்றாரு. அப்புறம் அந்த கடையை மூடி இருக்கு, ஆஹா என்ன கடை மூடி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டி எங்க வரைக்கும் அவர் தள்ளுறாரோ தள்ளட்டோன்னு சொல்லிட்டு நாங்களும் பேசாம உட்காந்துருக்கோம். இவர் வண்டியை முன்னாடி பிடிச்சிருக்காரு, அவர் பின்னாடி தள்ளுறாரு, நான் நடுவில் உட்காந்துருக்கேன். அப்புறம் ராணியா காட்சி வாழ்க்கையில என்னை இவர் இறக்கி விட்டாரு, நீ இங்க இரு நான் போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அண்ணன் வண்டி அப்படியே தள்ளிட்டு போய் நிறைய கடைகள் இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அந்த அண்ணன் சொல்லியிருக்காரு, இங்கே இருக்கிற எந்த கடையில் வேணாலும் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க, இங்கே நீங்கள் ஏதாவது பைக்குக்கு தேவையான பொருட்கள் வாங்கணுன்னாலும் இங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடத்துல பாருங்க, அவரும் எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காகவே அவர் கூட வந்திருக்காரு. இவர் ஜி உங்கள் கடை எங்கே இருக்குது ஜி அப்படின்னா, எனக்கு கடையை அதெல்லாம் இல்லை, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தேன், ஏன்னா எல்லா இடத்துலையும் கடை மூடி இருக்குது, இங்கே மட்டும்தான் கடை திறந்துருக்கு அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் பாருங்களேன், இதில் நான் எங்கள் பெரியம்மா கிட்ட தான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவேன். இப்போ அந்த சூழ்நிலையில் அதை தான் உங்ககிட்ட ரொம்ப ஆர்வமாக சொல்லிகிட்டு இருக்கேன் நான். ஸோ அப்போ இவர் எனக்கு உடனே ஃபோன் அடித்தார். அந்த அண்ணன் எனக்கு வேறு இடத்துல முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு கிளம்பிட்டாராம். இவர் எனக்கு ஃபோன் அடித்து சொன்ன உடனே எனக்கு அப்படி கண்ணே கலங்கி போச்சு. யாருன்னே தெரியாது, நம்மளுக்கு கடையெல்லாம் மூடி இருக்குன்னு நம்மளுக்கும் தெரியாது. ஒருவேளை நாங்கள் நினச்ச கடை மூடி இருக்குன்னா அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப தூரம் தள்ளிட்டு போயிருக்கணும். இவர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. நான் இவர்கிட்ட சொன்னது தான், முருகர் தான் வந்திருக்காரு, ஏதோ ஒரு வகையில் எங்கள் அப்பா தான் உதவி பண்ணியிருக்காரு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு அந்த விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வளகாப்பு. இந்த 2 லட்டு குட்டியை பெற்று வச்சுருக்கோமே, இதில் இந்த மூத்த லட்டு பிறந்தப்ப அந்த வளகாப்புக்கு எங்கள் கையில் பணமே இல்லை, சுத்தமாக காசே இல்லை. அப்போ அகிலன் அண்ணா, என் மகியோடைய ஃப்ரெண்டு அகிலன் அண்ணாக்கு தான் ஃபோன் அடித்து அண்ணா சொல்கிறாங்க, வாடா மச்சான் நான் ஒரு 500 ரூபா தர்றேன், என்கிட்ட அவ்வளோதாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் வீடே காசு தேடிட்டேன், ஒத்த பைசா இல்லை. சரி 500 ரூபா போதுமே, ஏன்னா பெருசாக ஆளுங்களை கூப்பிட்டு வளகாப்பு பண்ணல, கோவிலில் போய் சின்னதாக வளையல் மட்டும் இப்போதைக்கு போட்டு வரல, 7வது மாதம். ஏன்னா எங்கள் மாமியார் சொல்கிறாங்க, பையனாக இருந்தால் சீக்கிரமாக பிறந்துடும், இப்போயே 7வது மாதம் போய் ஒரு வளையலை போட்டுருங்க கோயிலில் வச்சுன்னு சொல்லி. அதனால் சரி 500 ரூபா இருந்தால் போதுமே, ஏராளமாக வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் வாங்கிறதுக்கு போயிட்டாரு. நான் என்ன பண்ணுறேன், திடீர்னு எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், பீரோவை திறந்து பீரோக்குள்ளே கொகை மாதிரி இன்னொரு இடத்துக்குள்ளே கையை விட்டு தேட்டா 500 ரூபா பணம் கிடச்சிது. அந்த 500 ரூபாய் எனக்கு ஆஹா கடவுளே, 500 + 500 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாய் இன்னைக்குமே எனக்கு அது பெரிய விஷயம் தான். அந்த 1000 ரூபாய் இன்னைக்கே எனக்கு பெரிய விஷயம்தான் அன்னைக்கு. அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா வளையல், மகியோடைய ஃப்ரெண்டு சிவம் அண்ணா, பேர் என்னது, பிருத்திவி அண்ணா. பிருத்திவி அண்ணா அங்கே கோவிலில் வேலை பார்க்குறாங்க, அங்கே இருக்காங்க அண்ணா. அப்போ அண்ணா கிட்ட தான் மகி சொல்கிறாரு, நாங்கள் இப்படி கோயிலில் வளையல் மட்டும் போட்டு வந்துடுறோம்டா அபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிவனடியார்கள், அவ்வளோ பேர் இருந்து எல்லாருமே எங்களுக்கு ஒன்றா சேர்ந்து என்னையும் இவரையும் சேர் போட்டு உட்கார வச்சு நிறைய பேர் இருந்தாங்க, ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. எல்லாருமே சொல்கிற ஒரே வார்த்தை, இந்த கோயிலில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் வளகாப்பு நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அங்கே சிவபெருமான் அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க முன்னாடி எங்களுக்கு வளகாப்பு நடந்துச்சு. எல்லாருமே சிவனடியார்கள், அவ்வளோ பேருடைய ஆசீர்வாதத்தினால தட்டெல்லாம் முன்னாடி அரேஞ்ச் பண்ணி, அது நாங்கள் நினச்சே பார்க்கல. உண்மையாகவே சொல்கிறேன், 2 பேர் மட்டும் அனாதை மாதிரி கோயிலுக்குள்ளே போகிறோம், ஆனால் உள்ள ஒரு பெரிய குடும்பமே எங்களுக்கு காத்திருக்குது. எங்கள் மாமியாருக்கு ஃபோன் அடித்து சொன்னால் எங்கள் மாமியார் இங்கே இருந்துக்கிட்டு அழுகுறாங்க. அதாவது இவ்வளோ பிள்ளைங்களுக்கு அங்கே யாருமே இல்லை, இவங்க தான் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லவுமே அவங்க நினச்சது இல்லாமல் தனியாக போய் போடுறாங்க வளையலின்னு இல்லாமல் இவ்வளோ பேர் இருக்காங்களே, நம்மளால் போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தாங்க எங்கள் மாமியார். எங்கள் மாமியார் அதுக்கப்புறம் 9வது மாதம் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க வளகாப்புலாம், அவங்களே தான் எல்லாமே சமைச்சது. ஸோ எல்லாமே அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. அதேக்கப்புறம் கடன் அடைச்சதை சொல்லிட்டேன். ஒரு நாள் நாங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டாவது குடியிருந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வேலை இல்லை, மாசமாக இருக்கும்போது தானே செல்லம், வேலை இல்லை. அப்போது
அப்போ இவரே கட்டிலில் படுத்திருக்காரு. நான் அழறதை பார்த்து இவரால் தாங்க முடியல, அவரால் அழ முடியல. ஆனால் அவர் உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப வேதனைப்பட்டுட்டார். அவர் ஒரு வார்த்தை என்ன நினச்சிட்டாருன்னா, நம்மளை கட்டி இவ கஷ்டப்படுறாளே அந்த மாதிரிலாம் நினச்சிட்டாரு. நினச்சி அவரு ஒரு பக்கமாக உட்காந்துருக்காரு, இதில் பெட்டில் கட்டிலில் ஓரமாக. நான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு சின்னது ஹாலு, அந்த ஹாலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் இப்படி இப்படி பக்கத்தில் உட்காந்து அந்த ஹால் கவர் ஆகிடும், அவ்வளோதான். சின்ன ஹாலு. அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நான் அழுதுகிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கூப்பிடலை, அவரும் எங்களுக்கு ஃபோன் பண்ணலை. திடீர்னு வந்தவர் யாருன்னா ஆறுமுகம் அண்ணா வந்தார். ஆறுமுகம் அண்ணா வந்துட்டு நிறைய எதுக்கு இப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொன்னார். அவர் பேசிட்டு அப்படி கிளம்புன உடனே பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி, வாழ்க்கையில் நம்மளும் நல்லா வந்துடுவோம், எதுக்கு நம்ம கவலைப்படணும், அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுறதுக்கு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே சினிஃபீல்டு. இவர் ரெஸ்யூம் எடுத்துக்கிட்டு நானும் இவரும் ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்குறோம். இந்த நியூஸ் சேனல் அது இதுன்னு எல்லாருடைய ஆஃபீஸ்லையும் ஏறி எடுத்துகிட்டு போய் கொடுத்தாச்சு. ஆனால் ஒருத்தர் வேலைக்கு கூப்பிடல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, கையில் காசு இல்லை, வயிற்றுல குழந்தை, இந்த மாதிரி இதை எப்படி தான் கடக்கிறதோ அப்படின்ற மாதிரி இருந்த நேரத்தில் அவருடைய வார்த்தைகள் தான். அதான் சொல்கிறேன், கடவுளாக வந்து பிள்ளைங்க அழுது சோர்ந்து போய் கிடக்கு, கொஞ்சம் தட்டி கொடுப்போம் அப்படின்னு. அதே மாதிரி பிரபு அண்ணாலாம் இப்போ வரைக்குமே எங்களுக்கு வந்து இப்போ கூட கிரகப்பிரவேசத்துக்கு அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கூட இருந்தால் எங்களுக்கு அது மன சந்தோஷமாக இருக்கும். நான் வாமிட் பண்ணுறது, நான் இது வயசானவங்க மாதிரி கப்பில் மண் வச்சுக்கிட்டு தூப்பிட்டே இருப்பேன் மாசமாக இருக்கும்போது. இவர் வேலைக்கு போயிடுவார், வேலைக்கு போனால் தானே அடுத்த வேலை சோறு. இவர் வேலைக்கு கிளம்பிடுவார். பிரபு அண்ணன் வந்து எங்கள் கூட இருந்தார். எங்கள் கூட இருந்து நான் துப்பி போடுறதெல்லாம் அந்த அண்ணன் எடுத்து குப்பையில் போட்டு க்ளீன் பண்ணி, இவர் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே அண்ணன் சமைச்சு வச்சுருவார். அப்பா சாமி அவ்வளோ ஹெல்ப் பிரபு அண்ணா. அதான் சொல்கிறேனே, மறக்க முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் மறக்கணும்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களை திருப்பி நம்ம பார்க்கவே கூடாது அப்படின்றது. ஏன்னா நிறைய பேர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ₹1 எனக்கு கொடுத்து உதவி பண்ணவங்களையும், நான் கஷ்டத்தில் இருக்கும்போது காசே வேண்டாம் எனக்கு ஆறுதலாக வார்த்தை சொன்னவங்களையும் நான் இன்ன வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன். என் பிள்ளைங்களுக்கு அடுத்து அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் செத்ததுக்கு அப்புறம் என் பிள்ளைங்களுக்கு அதை நினப்பு இருக்கணும், அம்மாவுக்கு அப்பாவுக்கு இவ்வளோ பேர் உதவி பண்ணியிருக்காங்களேன்ற நினப்பு இருக்கணும் அவங்களுக்கு அப்படி சொல்லிட்டு. இது எல்லாமே எங்களுக்கு உதவி பண்ணவங்களுக்கு பெருமை சேர்க்குற விதத்தில் தான் நான் அதை அவங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் எனக்கு கஷ்டப்படுத்த அப்போ எப்படி பார்த்துக்கோங்களேன், நான் பணம் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டேன். ஆனால் என்னை மனசளவில் திருப்பி இந்த இடத்துல வச்சு என்னை குத்திக்கிட்டே இருக்கும்போது எனக்கு என்ன தோணும், இதுலேருந்து எப்படியாவது நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் மன உளைச்சலனா என் புருஷனை யார் பார்க்குறது, எங்கள் பிள்ளைங்களை யார் பார்க்குறது? ஸோ அதுதான். அதனால் வந்து எல்லாருக்குமே நம்ம நல்லவங்களா இருக்க முடியாது, கெட்டவங்களுக்கு நம்ம என்றைக்குமே நல்லவங்களா இருக்கவே முடியாது. அவங்க நம்மளை தப்பாக பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லிட்டேன், நிறைய விஷயம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம இப்பயும் இது பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இப்போ நான் வீடியோவிலேயே எடுத்து போட்டேன். நான் வந்து ரொம்ப வேற ஒரு மன உளைச்சலில் இருந்து அழுதுகிட்டு இருக்கும்போது இவர் மாடிக்கு போயிட்டு அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் அழுது, இது ஏற்கனவே வீடியோவில் சொல்லிட்டு அதான் சிம்பிளாக சொல்கிறேன். அப்போ அழுதுகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு வகையில் வேலாவோ மயிலாவோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இன்றைக்கி எனக்கு ஆறுதலாக சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் இந்த மன உளைச்சல்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிகிட்டு இருக்கும்போது, வேண்டிட்டு இவர் வந்த உடனே கண் அப்படியே படத்தில் வர்ற மாதிரி தொடச்சிக்கிட்டு, நான் அழுதது அவருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி தொடச்சிட்டு வந்து பேசாமல் வீட்டு முன்னாடி உட்காந்துட்டோம் நாங்கள் குடியிருந்த வீட்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மயில் திடீர்னு வந்து அப்படி கதவு முன்னாடி நின்று இப்படி கேட்டுக்கிட்ட திரும்பி பார்த்தது பாருங்க. நான் மயில் ஸ்ரீதேவி படத்தில் வர்ற மயில் இல்லை, அவங்க வேற மயில். இந்த மயில் பார்த்தீங்கன்னா மயிலுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன் நான். இவர் உடனே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டார், மயில் அப்படின்ட்டு. அவ்வளவு ஆச்சரியமான விஷயம் அன்னைக்கு. அதுக்கப்புறம் இப்போ நடந்தது நம்ம வீடு கிரகப்பிரவேசத்தப்ப நான் அப்பாட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், அப்பா திருச்செந்தூர் வந்து நாங்கள் பத்திரிக்கை வைப்போம், நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் திருச்செந்தூருக்கு எங்களால் அப்போ போக முடியல, இப்போ ரீசெண்டாக போயிட்டு வந்துட்டோம். அப்போ போக முடியலை. ஆனால் இங்கே இருக்கிற முருகர் கோயிலில் போய் அப்பாவுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு, அப்பா பத்திரிக்கை வச்சுட்டேன், நீங்கள் வந்துடணும், எல்லா இடத்துலையும் நீங்கள் தான் இருக்கீங்க, ஆனால் நீ கண்டிப்பாக வந்துடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் எல்லா வேலைகளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் கேட்கவே இல்லை. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் டைமில் வந்து ஒன்று விநாயகரப்பா வைப்பாங்க, அப்படி இல்லைனாட்டி இந்த பெண் உருவத்தில் அந்த பூ போடுறது, தண்ணி ஊற்றுற மாதிரி இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. நாங்கள் இது எதுவுமே கேட்கல ஃபஸ்ட்டு. ஆனால் மகியோடைய ஃப்ரெண்டு அந்த அண்ணாவும் எனக்கு அந்த நேரத்தில் கடவுள் தான், தேவேந்திரன் அண்ணா, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முருகரை கூப்பிட்டு வந்துட்டார். நான் இவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், நான் வேளாவும் வரல மயிலாவும் வரல, முழு உருவமாகவே வர்றேன்டா நான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் உயரத்துக்கு. அப்போ எப்படி இருக்கும் பாருங்களேன், முருகர் வந்தார், முருகருடைய சிலை. நாங்கள் கேட்கவே இல்லை, எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. வீடு கிரகப்பிரவேசம் பண்ண வந்தாங்கல்ல அப்பா, அவங்க ஐயரப்பா, அவங்களும் அங்கே முருகரை சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிரகப்பிரவேசத்துக்கு வீட்டுக்குள்ளே வந்தாங்க. அப்போ இவ்வளோ விஷயங்கள்
இதை விட நிறைய நடந்திருக்குது. இதெல்லாம் சில பேருக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கலாம், ஏன்னா நம்பாதவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கலாம். ஆனால் என்னென்னா நம்பாதவங்க வந்து கெட்டவங்க அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். அவங்களுக்கு இருக்கிற நல்ல குணங்கள் இருந்தாவே போதும். நிறைய நடந்துச்சு. இந்த மாதிரி துளசி செடியில் ஒரு வாட்டி நாங்கள் அப்போ வந்து கிருஷ்ணருக்கு இது கிளாஸ் போயிட்டு இருந்தோம், பகவத்கீதை கிளாஸ் மாதிரி. வாரம் வாரம் சனிக்கிழமை ஆனால் போயிடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா நான் வாசலில் எப்போவுமே துளசி செடி வச்சுட்டே இருப்பேன். அந்த துளசி செடி பார்த்தீங்கன்னா வளரவே வளராது, எப்போ பார்த்தாலும் காஞ்சி போயிடும். ஆனால் காஞ்சி போன துளசிக்கும் நான் விளக்கேற்றுவோம் போயிட்டு. நீங்கள் எப்படியாவது தளர்ந்து வந்துடணும், இது தலைச்சி வந்துடணும், சூப்பராக வந்துடணும் அப்படி சொல்லிட்டு இருப்பேன். அப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா இவரை நான் ஒரு வாட்டி கூப்பிட்றேன், மச்சான் வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த திலகம், இப்போ நம்ம வந்து எந்த விஷயத்தை நம்புகிறோமோ அந்த விஷயம் தானே நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி அந்த கிருஷ்ண பகவானுக்கு இப்படி நெத்தியில் இது போட்டு நாமம் போட்டு இடையில பார்த்தீங்கன்னா குங்குமம் வச்சுருப்பாங்க. அதோடைய நிழல் பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியில் தெரியுது. நானும் சுற்றி பார்க்குறேன், ஆனால் ஒன்றுமே தெரியல. பட் அந்த நிழல் மட்டும், இவரை மட்டும் நான் கூப்பிட்டு காமிச்சேன். என்ன அப்படி ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கப்புறமா நான் அடுத்து சனிக்கிழமையே போய் அங்கே சொல்லிட்டேன் அந்த அப்பா கிட்ட, அப்பா இப்படி தெரிஞ்சதுப்பா எனக்கு. அவரும் ஆச்சரியமாக கேட்குறாரு, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த அப்பா எனக்கு சொன்ன ஒரு விஷயம், இவர் ஆண்கள் வந்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு நல்ல எண்ணத்தோடு இருந்தால் மனைவிக்கு நல்லது. மனைவி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு நல்ல குணங்களோடு இருந்துச்சுன்னா அது கணவருக்கு நல்லது. நீங்கள் 2 பேரும் கரெக்டாக இருந்தீங்கன்னா அந்த குடும்பமும் நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா தான் நாங்கள் 2 பேருமே அதிகமாக 2 பேரும் தான் சேர்த்து சாமி கும்பிடுவோம். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு இந்த ஃபைனல் டச்சுன்ற மாதிரி உங்களுக்கு நான் சொன்னதாக எடுத்துக்கோங்க. 2 பேருமே கரெக்டாக இருந்தோன்னா அந்த குடும்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும், அமைதியாக நிம்மதியாக இருக்கும். சில பேர் ஹஸ்பண்ட் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, சில பேர் ஒய்ஃப் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. பட் சொல்கிறத யோசிச்சு நல்லதுக்கு தானே அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சூப்பராக இருப்போம். ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லி பாருங்கள், எனக்கு வேர்த்து போச்சு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இதனால தான் எனக்கும் மகிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எப்போ பார்த்தாலும் கடவுளை பற்றி பேசுறது, எதனா குறைகள் இருந்துச்சுன்னா அவர்கிட்ட சொல்லிட்டு பேசாமல் விட்டுருவோம். முதையெல்லாம் அழுவோம் உட்காந்து, இப்போல்லாம் அழறதே கிடையாது. இருக்குது, தேவைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் என்னென்னா கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அவர்கிட்ட சொல்லியாச்சு, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி. இதுதான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். உங்களுக்கும் இப்போ நான் சொல்லும்போது நிறைய விஷயங்கள் தோணிருக்கலாம், ஆமாம் நம்மளுக்கும் கடவுளாக வந்து தான் உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ இனிமேலும் எல்லாருக்குமே நல்லதே நடக்கும், எப்போவுமே எல்லாருக்குமே நல்லதே நடக்கும். நம்ம செய்ய வேண்டியது ஒன்று, நம்ம யாருக்கும் கெடுதல் நினைக்காம இருந்தாவே போதும், நல்லாயிருப்போம். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்னு கிளிக் பண்ணியிருக்காங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.